சுட சுட ரசம் சொத்துக்கும் தயிர் சொத்துக்கும் இப்படி ஒரு கத்திரிக்காய் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் சிம்பிள் தான். எந்த ரொம்ப பெரிய ப்ரொசீஜர்லாம் இல்லை. சிம்பிளாக செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருமே ரொம்ப அந்த பொருளெல்லாம் தேவையே இல்லை. சிம்பிளாக நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை வச்சு நான் செஞ்சு பார்த்துருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி செய்யலான்னு ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டுக்கு சாப்பாடு கடையில் வேணான்னு சொல்லிவிட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் சாப்பாடு கொண்டு வந்ததே இருக்குது. அதுக்கு தொட்டுக்காக தான் இல்லை, அது ரெடி பண்ண போகிறோம். எளிமையான முறையில் எப்படி எண்ணெய் கத்திரிக்காய் செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிக்கோங்க. தாராளமாக கூட எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயம் இல்லை, தக்காளி மட்டும் தான் இருந்துச்சு. அதனால் தக்காளி போட்டுக்கிட்டேன். கரண்டி கழுவணும்ல, அதனால் கரண்டி எடுத்துக்காமல் கத்தியை வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேன். நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் நல்லா நீட்டமாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு எண்ணெயில் போட்டு அப்படியே 2 நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா எண்ணெயிலேயே அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா இதாகும். அதுக்கப்புறம் இது கூட என்னென்ன தூள் சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு மிளகாத்தூள், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து சரியாக போட்டுக்கோங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா உப்பு நல்லா கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே அப்படியே 2 நிமிஷம் அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அது நல்லா வேகிற சமயமே எடுத்த திங்ஸ் எல்லாம் அது இடத்துல அப்படியே வச்சிடலாம். இது வந்து ரொம்ப நல்ல ரசத்துக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா அடி பிடிக்காமல் கிண்டிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயிலே இருக்கணும். தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா எண்ணெயிலே வறுக்கும்போது என் ஃப்ரெண்டு வந்து ஸ்கூல் 10th படிக்கிறப்போ அவங்க அம்மா இப்படி தான் செய்வாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் இதில் வெங்காயம் கருவேப்பிலாம் கொண்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவரிங்காக இருக்கும். அதெல்லாம் என்கிட்ட இல்லாதனால நான் வீட்டில் எந்த மளிகை ஜாமான் நாங்கள் அதிகமாக வச்சுக்கணும். ஏன்னா ஹோட்டலில் நாங்கள் சாப்பாடு வாங்கிக்கிறனால நாங்கள் எதுவுமே வீட்டில் திங்ஸே வச்சுக்க மாட்டோம். இப்போ என்கிட்ட இருக்கிறத வச்சு செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், லாஸ்ட் மினிட்டில் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. பூண்டும் கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். அடுத்து வந்து அந்த சாப்பாடு சொன்னேன் பார்த்திங்களா, கடையில் இருந்தது அதில் தயிர் ஊற்றிக்கோங்க. அது கூட எண்ணெய் கத்திரிக்காய் வேறு லெவலாக இருக்கும். நான் சமைச்சதில்லை. ஆக்சுவலி நான் 2 இயர்ஸ் ஆச்சு கல்யாணம் ஆகி. ஆனால் ஒரு நாள் கூட நான் சமைச்சதே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஹோட்டல் வச்சுக்கிறனால அங்கேயே சாப்பாடு வாங்கிக்குவோம். எப்போ 3 வேளையுமே அங்கே தான் சாப்பாடு வரும். சண்டேவும் அங்கேயே தான் சாப்பாடு வாங்கிக்குவோம். இன்றைக்கி தான் நான் தனியாக ஆனால் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இந்த சின்ன டிஷ் பண்ணி பார்த்துருக்கேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தயிர் சோறு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நல்லா கட்டி தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும். அது கூட ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு சாப்பிடுங்க. ஆஹா, என்ன வேறு